அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சட்டசபையில். இதுல எங்க அரசியல் இருக்கிறது? அரசியல்லாம் இல்ல. மூத்த உறுப்பினர் அரசியல் இல்லைங்கிறாங்க. அவர் பேசுறது எல்லாமே அரசியலுங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். அதாவது நான் பதிவு பண்ணிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்வார். தேர்தல் அறிக்கையில் செய்வதை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க, செய்வீங்களா? அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பற்றி பேசவே இல்லை. நாங்களும் சொல்ல முடியும். 3 மாதம் தான் வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணான்னு ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது இந்த சபையின் மூலமாக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இல்லை இன்னொரு அறிக்கை வரும் எல்லாமே நாங்கள் சொன்னபடி தள்ளுபடி செய்வேன் என்று அமைச்சர் அவர்கள் பதிலுரையிலே சொல்வாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் சொன்னார்கள், அதற்கு தகுதியின்மைக்கு காரணம் ஒரே குடும்பத்தில் பெறப்பட்ட கடனாக இருக்கலாம். ஒரே விவசாயிகளால் பெறப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல குடும்ப உறுப்பினர்களால் பெறப்பட்ட கடன்கள் 1,13,745 நபர்கள். அதில் அண்ணன் சொன்னது அதில் கவர் ஆகும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது அதெல்லாம் தேதி இதெல்லாம் சொல்லலை. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளே வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடும். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி. அதனால தான் சொல்கிறேன் நான். எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடும் பொழுது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ ஒரு அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சட்டசபையில். ஒரு மானிய கோரிக்கையில் இந்தந்த திட்டங்களை எப்பொழுது செய்யலாம்னு கேட்கலாம். தேர்தல் அறிக்கையில் செய்வதை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க, செய்வீங்களா? அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பற்றி பேசவே இல்லை. நாங்களும் சொல்ல முடியும். ஆனால் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் மானிய கோரிக்கை ஒட்டி அவர் பதிவு பண்ணிட்டாரு. தேங்காய் விவசாயிகளை பற்றி பதிவு பண்ணார். ஒவ்வொரு திட்டங்களும் 3 மாதம் தான் வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணான்னு ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விவசாய சங்கங்கள் வந்து கோரிக்கை கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னது 75,000 1 லட்ச ரூபா வரைக்கும் மேலே கொண்டு போய், முன்னாடி 35,000 இருந்துச்சு, அதை 75,000 ரூபா மாற்ற, 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கினவங்க 75,000 ரூபா மாற்ற சொல்லி 40,000 ரூபாயை நேற்று வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. படிப்படியாக எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை தேங்காய் விவசாயிகள் உட்பட எல்லா விதமான படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிறதை பதிவு செய்கிறோம். பொதுக்கூட்டில் பேசுகிற மாதிரிலாம் இல்லைங்க. நாங்கள் பேசுவது என்பது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது. இப்போ நிறைய சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய தலைவரை நான் 6 மாதம் வரைக்கும் எந்த இதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. சிலவைகளுக்கு நாளாகும், அது இல்லைன்னு மறுக்கலை. விவசாய கடன்றது எப்பொழுதுமே வந்த உடனே தள்ளுறதா விவசாய கடன். இதுக்கு வந்து நாட்கள்லாம் கிடையாது. நான் என்ன கேட்டேன், 3 முறை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. 4வது முறை இது முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது ஆலோசனை வைத்திருக்கிறீங்களா, அறிவிக்க போகிறீங்களா? அந்த விவசாயிகள்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி நாங்கள் மக்கள் பிரதியாக என்ன பதில் சொல்கிறது? இப்போ நாங்கள் அசம்பிளி முடிச்சுட்டு போன உடனே கேட்பாங்க, எங்கள் சட்டசபையில் கேள்வி கேட்டிங்களா, முழுசும் தள்ள போகிறாங்களா, இல்லை இவ்வளோ ஒரு சொசைட்டிலேயும் 200 பேர் 300 பேர் தள்ளுபடி இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லுமா? நாங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இதில் எங்கே அரசியல் இருக்கிறது? அரசியல்லாம் இல்லை. இது கூட்டுறவு கடன் வந்த உடனே தள்ளுறதான் கூட்டுறவு கடன். நான் ஏற்கனவே இதே மன்றத்தில் நான் பதிவு பண்ணேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஏற்கனவே இதே மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். 2006 கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அன்றைக்கு முழு கடனையும் 6,000 கோடி ரூபாய் அண்ணன் கலைஞர் தள்ளுபடி பண்ணால் நான் தான் பண்ணேன். சென்ற முறை ஆட்சிக்கு இருக்கிற பொழுது நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் விவசாயிகளுக்காக கடன் பட்டிருக்கிற அத்தனையும் தள்ளுபடி செய்யன்னு சொன்னார். எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணார். இப்போ நான் கேட்கறது, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே 5 ஏக்கராவுக்கு உட்பட்டது பூரா முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கராவுக்கு மேலே இருக்கிற விவசாயிகளுக்கு பாதின்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்டா இல்லைன்றதான் என்னுடைய கேள்வி. பெரிய தலைவர்களே, மூத்த உறுப்பினர் அரசியல் இல்லைங்கிறாங்க. அவர் பேசுறது எல்லாமே அரசியலுங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். அதாவது நான் பதிவு பண்ணிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்வார். தேர்தல் அறிக்கைகளில்
படிப்படியாக எல்லாம் சரி செய்யப்படும், சொன்னதை செய்வார்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு வேகமாக விவசாயிகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணன் தான் விவசாயி மேலே குண்ட சட்டத்தை போட்டு கைது செய்ததும் அவர் தான். அப்போ விவசாயிகள் மேலே நாங்கள் குண்ட சட்டை போடக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. அதனால் நாங்கள் எப்பொழுதும் விவசாயிகள் பக்கம்தான் நிற்போம். அவர்களுக்கான உரிமைக்காக நாங்கள் நிற்போம். விவசாயிகளுடைய நிலத்தை காவல்துறை வைத்து எடுக்கக்கூடிய மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய, திருவண்ணாமலை நடந்த மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அந்த செயலை நாங்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டோம். நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக நாங்கள் நிலைநாட்டுவோம்ங்கிறத பதிவு பண்ணுறோம்.